نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் மாநபி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகள் நடந்த நாட்களை வரிசைப்படுத்தி அந்த நாட்களில் முக்கியமான நாட்களை எல்லாம் பார்த்து வருகிற நாம் இன்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு கொள்கை அளவிலும் கருத்தளவிலும் உடன்பட்ட நபித்தோழர்களை, குடும்பத்தினர்களை, அஹ்லபைத்துகளை எல்லாவற்றையும் மக்காவினுடைய தலைவர்கள், குறைஷிகளினுடைய காஃபிர்கள் ஊர் விளக்கு செய்து வைத்த நாட்களை பற்றி பார்க்கிறோம். சற்றேறக்குறைய 3 ஆண்டு காலங்கள் ஊர் விளக்கு என்று அறிவிக்கப்பட்டு சொல்லனா தொல்லைகளுக்கு உள்ளான நிலையில் அந்த நாட்கள் வரலாற்றிலே முக்கியத்துவம் பெறுகிறது. அன்பானவர்களே, ஹிஜ்ரி 7வது, அதாவது நபித்துவத்தினுடைய 7வது வருஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்த 6 வருட காலமாக அனுபவித்த இன்னல்களும் அவர்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகளும் அவர்களின் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்களும் சொல்லி மாளாதவை. கடைசியாக அவர்கள் கையில் எடுத்த ஒரு மிகப்பெரிய ஆயுதம், மிகப்பெரிய பிரயோகம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் ஊர் விளக்கு செய்யலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியை எழுதியிருந்தாலும் தெளிவாக ஜாதுல் மஆதிலே அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள். நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் இஸ்லாமிய வளர்ச்சியை, ஒவ்வொரு நாளும் சேருவோர் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிற சூழ்நிலையில் மக்காவினுடைய தலைவர்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். என்னன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களின் தோழர்களை, அத்தோடு பனு ஹாஷிம்களை, அப்துல் முத்தலிபினுடைய குடும்பத்தினர்களை, அப்து முனாஃபுடைய குடும்பத்தினர்களை, இவர்களில் பல பேர் எதுவும் செய்யவில்லை, இருந்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அடக்கி வைக்க தவறியதால் அல்லது அவர்களை இவர்களிடம் ஒப்படைக்க தவறியதால் எல்லாருக்கும் சேர்ந்து ஊர் விளக்கு. என்ன ஊர் விளக்கு? ஒன்று, அல்லா யுபாயிஉஹும், எந்த கொடுக்கல் வாங்கல் விற்பனை எதுவுமே இருக்கக்கூடாது, அவங்க கூட வணிகத் தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்படும். வலா யுனாகிஹுஹும், எந்த திருமண பந்தங்களும் அவர்களுக்கிடையில், ஊர் மக்களுக்கிடையில் நடைபெறாது. வலா யுகல்லிமுஹும், பேச்சுவார்த்தைகள் கூட அவங்க கூட வைக்கக்கூடாது. வலா யுஜாலிசுஹும், அவர்களோடு அமரவும் கூடாது, அமரக்கூடாது, பேசக்கூடாது, திருமணம் போன்ற நல்ல காரியங்கள் அவர்களோடு நடத்தக்கூடாது, எந்த விற்பனையும் வாங்குதலும் இருக்கக்கூடாது. விற்குதலும் வாங்குதலும் இல்லை என்றால் உணவு அவர்களுக்கு தடைபடும், சமூக அந்தஸ்தெல்லாம் தடைபடும், உறவுகள் தடைபடும். எல்லா பொருளினுடைய வாயுலை அடைக்கும் வண்ணமாக இதை பொருளாதார தடை என்று சொல்லலாம், சமூக விளக்கு என்று சொல்லலாம், ஊர் விளக்கு செய்து இதையெல்லாம் அமர்ந்து அவர்கள் ஒரு ஏட்டிலே எழுதினார்கள். ஒரு ஏட்டிலே இதை பூராத்தை எழுதி, அது எழுதுறப்ப பிஸ்மிகல்லாஹும்ம, அவர்களுடைய எதை எழுதினாலும் ஆரம்பத்தில் அதை போடுவார்கள், அல்லாவே உனது பெயரால். அந்த வார்த்தையை போட்டு கீழே இத்தனை பேருடன் இந்தந்த உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்படுகிறது. ஷுஅபே அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கில், அபூதாலிபு பள்ளத்தாக்கு என்றதற்கு பெயர், அங்கே இவர்களை எல்லாம் ஊர் விளக்கு செய்து வைத்தார்கள், ஊருக்கு வெளியே.
இந்த எழுதப்பட்ட ஓலையை கொண்டு போய் கஅபாவிலே உள்ள கஅபத்துல்லாவில நடுவுல மேலே இதை சுருட்டி இதை தொங்க விட்டு விட்டார்கள். இதிலிருந்து ஒட்டுமொத்தமாக குடும்பத்தினர்கள் அப்துல் முத்தலிபினுடைய மக்கள் அத்தனை பேரும் ஊர்விளக்கு செய்யப்படுகிற போது அபு லஹபுக்கு மட்டும் விதிவிலக்கு தரப்பட்டது. காரணம், அவர் அந்த குடும்பம் சார்ந்து சிறிய தந்தையாக இருந்தாலும் கான்டாக்ட் எல்லாம் இவங்க கூட தான், அவர் தொடர்புல இருக்கிறதெல்லாம். சொல்ல போனா மக்காவின் குஃபாறுகளோடு காஃபிர்களோடு சேர்ந்து ரசூலுல்லாவுக்கு தொல்லை கொடுக்கறதுல அவர் முதலிடத்துல இருந்ததுனால இந்த ஊர் விளக்கு கட்டுப்பாடுகள் எதுவும் அவருக்கு ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி அவரை மட்டும் வித்துட்டாங்க. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, ஊர் விளக்கு செய்யப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த மக்களுக்கு முன்னால் ரெண்டு வழிதான் அவங்க கொண்டு வந்து அங்க நிறுத்திட்டாங்க. ஒண்ணு என்னன்னா, பசி பட்டினியால் செத்து போக வேண்டும் அல்லது மதம் மாற வேண்டும். அதாவது ஏற்றிருக்கிற தீனுல் இஸ்லாமை விட்டுவிட்டு ஓரிரை கொள்கையை விட்டுவிட்டு அவர்களின் வழிக்கு போய் பல தெய்வ வழிபாட்டுக்கு போக வேண்டும். இந்த ரெண்டு தான் அவங்களுக்கு முன்னாடி வழி. ஆனா ஈமானிய உரம், நெஞ்சுறுதி, இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளின் மீது அழுத்தமான பிடிப்பு எவ்வளவு தூரம் தெரியுமா? மதம் மாற அவர்கள் தயாராக இல்லை, இஸ்லாமை விட்டுவிட அவர்கள் தயாராக இல்லை. பேன்னா மவுத்து வந்து செத்து போனாலும் தயார், எந்த உணவும் கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு உள்ளவர்களையும் ஷுஅபே அபி தாலிபில வைத்து கரெக்டா ஹிஜ்ரி 7 முஹர்ரம் பிறை 1 அந்த இரவு அங்கே போய் வைக்கப்பட்டது. அன்பானவர்களே, உணவு தடையானது, எல்லா அடிப்படை பொருட்கள் தடையானது, டிரெஸ்ஸுகள் உட்பட எல்லாமே தடையாகிவிட்டது அவர்கள் மீது 3 ஆண்டு காலம். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அவங்க ஊர்விளக்கு செய்யப்பட்ட நாட்களில் அந்த பகுதிகளில் எப்போதும் குழந்தைகளுடைய பெண்களுடைய அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். பசியால் கதறுகிற குழந்தைகள், சிறுவர்கள், ஒரு பாவமும் செய்யாத எல்லாம் அவர்கள் அத்தனை பேரையும் அவர்கள் கிட்டத்தட்ட கொடுமைப்படுத்தினார்கள். சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு கட்டத்தில் ஹிஷாம் இப்னு அம்ர் என்பவர் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்து அவருடைய குதிரையில் அல்லது ஒட்டகத்தில் உணவுப் பொருட்களை கொஞ்சம் கொடுத்துட்டு போவார். 3 நாள் 4 நாள் எதுவும் சாப்பிடாமல் இருந்திருக்கிறார்கள் அங்கே உள்ளவர்கள். ஒரு கட்டத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பிரபலமான நபி தோழர், ஆரம்பகால சஹாபி, அவர் சொல்லுகிறார், நாங்களெல்லாம் ஊர் விளக்கு செய்யப்பட்டிருந்த போது ஒரு நாள் இரவு சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி எழுந்து சென்றேன். பல நாட்களாக சாப்பிடாததால் கோர பசி. நான் சிறுநீர் கழித்து கொண்டிருக்கிற போது சாதாரணமாக மண் மீது சிறுநீர் கழிப்பதை போல இல்லை, ஏதோ ஒரு பொருள் தடதடக்கிற சப்தம் கேட்டது. ஏதாவது ஒன்றின் மீது சிறுநீர் கழிப்பதாக தெரிந்தது. அதற்கு பிறகு நான் என் கடனை முடித்துவிட்டு அங்கே என்னவென்று பார்த்தேன். சிறுநீர் கழித்த இடத்தில் அதற்கு கீழ் ஒரு தோல் இருந்தது. ஏதோ ஒரு மிருகத்தினுடைய தோல், ஒட்டகமோ ஆடு மாடோ குதிரையோ என்னவென்று தெரியாது தோல். அதை எடுத்துட்டு வந்து தண்ணி ஊற்றி நான் அதை கழுவினேன். ஒரு சின்ன தோல் துண்டு. அதை எடுத்துட்டு வந்து கழுவிட்டு அதை எரிச்சேன், காய வச்சு. எரிச்ச உடனே சாம்பல் ஆச்சு. அதை எடுத்து தண்ணியில கலக்கினேன். கலக்கி அந்த தண்ணியை நான் குடித்தேன். கவித்து பிஹா தலாசன், 3 நாள் எனக்கு தேவையான சக்தி அந்த ஒரு ஏதோ மிருகத்தினுடைய அந்த தோலின் மூலம் கிடைத்தது. ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் இதே செய்தியை சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்லுவதாக எழுதியிருக்கிறார்கள். நான் ஒரு நாள் இரவு ஊர்விளக்கு செய்யப்பட்ட நாளில் பசியில் எதையோ கீழே எடுத்து சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன் என்று இன்று வரை எனக்கு தெரியாது என்று மதீனாவிலே இருக்கிற போது தங்களின் கடைசி காலத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக இருக்கிறது. அன்பானவர்களே, இருக்கிற அத்தனை பேரும் இலைதலைகளை சாப்பிட்டு என்ன இலை என்று தெரியாதல்லவா, கிடைத்த இலைகளை எல்லாம் சாப்பிட்ட விளைவு எல்லாருடைய வாயும் புண்ணாகி போய்விட்டது. ஈமான் கொண்ட உள்ளங்களுக்கு இறைவன் பொறுமையை, சகிப்புத்தன்மையை, அதற்கான சோதனையை எவ்வளவு தூரம் கொடுத்திருப்பான் என்பதற்கு இதுவெல்லாம் சான்றுகள். மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை அனுபவித்தவர்கள் அன்றைக்கு இருந்த ஊர் விளக்கு செய்யப்பட்டவர்கள்.
பிஞ்சு குழந்தைகளும் பெண்களும் முதியவர்களும் என்ன செய்தார்கள்? அவர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அனுபவித்த கஷ்டம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், சொகுசா இஸ்லாம் கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்களா? அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். ஆமன்னா, நாங்க ஈமான் கொண்டோன்னு சொல்லிட்டா எந்தும் சோதிக்கப்படாம உங்களை விட்டுருவோன்னு நினைச்சீங்களா? அல்லாஹ் விட்டுருவான்னு நினைச்சீங்களா? இறைவனை அடைவதென்றால், மார்க்கத்தை அடைவதென்றால், அவன் சுவனத்தை அடைவதென்றால் சாதாரணமா அது நடக்காது. இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு பின்னாலே தான் நடக்கும் என்பதை அல்லாஹ் இந்த ஊர்விளக்கு செய்யப்பட்ட நாட்களில் அவர்கள் அனுபவித்த இந்த விஷயத்தின் மூலமாக காட்டுகிறான். வாருங்கள் அன்பானவர்களே, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சில நாட்கள் அங்கே ஊர்விளக்கு செய்யப்பட்ட நிலையில் மக்காவிலும் சில மனிதாபிமானம் உள்ளவர்கள் இருக்கத்தானே செய்வார்கள். எல்லாருமே கொடூரர்கள் அல்ல, காஃபிர்களாக இருந்தாலும் சில பேர்த்துக்கு நேயமும் மனிதாபிமானமும் நிச்சயமாய் வரும். அதுகள் அப்படி உள்ளவங்கள சில பேர் கிளம்பினார்கள், இதுக்கு ஏதாவது செய்யணும். இத மக்காவினுடைய அறிவாளிகள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களையெல்லாம் ஒரு 5 பேர் அதுக்காக வேண்டி தயாரானாங்க. ஹிஷாம் இப்னு அம்ர் அதுல ஒருத்தர் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் ரொம்ப சிரமத்திற்கிடையில் எதிர்ப்புக்கிடையில் மாட்டனா பெரிய தகராறு என்கிற நிலையிலும் கொண்டு வந்து இரவு நேரத்தில் மறைத்து உணவு கொடுத்தவர் ஹிஷாம் இப்னு அம்ர் ஒருத்தர், ஜுஹைர் இப்னு அபி சலமா ஒருத்தர், அபி உமையா அவர் ஒருத்தர், அபுல் பக்தரி அப்படின்னு ஒருத்தர், ஜம்ஆ இப்னுல் அஸ்வதுன்னு ஒருத்தர், அடுத்து ஹதீஸ்கள்ல ஃபேமஸான முத்தஇப் இப்னு அதீன் ஒருத்தர். இந்த 5 பேர் நாளைக்கு இவங்க பொதுமக்கள்கிட்ட பேச போறாங்க. முதல் நாள் இரவே இவர்களுக்குள்ளாக பேசி ஒரு கருத்தற்றுமைக்கு வருகிறார்கள். என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க ஒரு கொள்கை ஏத்துக்கிட்டதுனால இந்த அளவுக்கு கொண்டு போய் ஊர் விளக்கு செஞ்சு வைக்கணுமா? இருக்கிற குழந்தையிலிருந்து யாரும் சாப்பிடல, யாருக்கும் மாற்று துணி இல்லை, மாற்று உணவில்லை, அவர்களுக்கு எந்த வசதியும் இல்லை. கொளுத்துகிற வெயிலோ அல்லது குளிரோ எதுவாக இருந்தாலும் அவர்கள் அங்கேயே இருக்க வேண்டும். அவர்களெல்லாம் நம்மோடு, நம் குடும்பத்தோடு, நம் ஊரிலே வாழ்ந்தவர்கள் தானே. என்ன குற்றம் செய்தார்கள் என்பதற்கு என்று அவர்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை. ஊருக்கு எதிர்ப்பாக அவர்கள் என்ன செய்தார்கள்? யாருடைய வாழ்வையாவது கெடுத்தார்களா? யாருடைய உணவையாவது தடுத்தார்களா? யாருடைய வணிகத்திலாவது குறுக்கே நின்றார்களா? இதை எப்படி செய்யலாம்? ஆளுக்கு ஆள் பேசி எல்லாரும் கிட்டத்தட்ட இதை எதிர்த்தே ஆக வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். மறுநாள் காலை ஜுஹைர் இப்னு அபி உமையா அவர் தான் வர்றார். நேரா வந்தார். கஅபத்துல்லாவிற்கு வந்து 7 சுற்று கஅபாவை தவாப் செய்து விட்டு மக்களே வாங்கன்னார். எல்லாரும் வந்தார்கள். முதலில் வந்தது அபூ ஜஹல். நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், அங்கே நம்முடைய குடும்பம் சாப்பிடாமல் ஒரு குடும்பம், பல குடும்பங்கள் அங்கே இருக்கிறது. நாமெல்லாம் உடை மாற்றுகிறோம், நம்முடைய பல நூறு குடும்பம் மாற்று உடை இல்லாமல் இருக்கிறது. அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதே அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே, ஆமா அதுதான் சரின்னு இன்னொருத்தர் வர்றார். இந்த பேசி வச்ச 5 பேரும் ஆளுக்கு ஆள் குரல் எதிரொலிக்கிற போதே அபூ ஜஹல் புரிந்து கொண்டான், இது பேசி வச்சு ஆல்ரெடி பிளான்டா இவங்க பண்றாங்க. இது திடீர்னு வந்ததில்ல. ஒரு நாள் காலையில் இப்படி ஒரு கொள்கை முடிவில் மாற்றத்திற்கு எப்படி வர முடியும் அப்படின்னு. அப்போதுதான் அதுல உள்ளவர்கள்ல அந்த ஹிஷாம் இப்னு அம்ர் சொன்னார், அல்லாவின் மீது சத்தியமா ஊர் விளக்கு செய்யறோன்னு கஅபால எழுதி தொங்க விட்டுருக்கிற இந்த ஓலையை கிழிச்சு எழிகிற வரையும் எங்கேயும் இந்த பூமியில நான் உட்கார மாட்டேன், நான் நின்றுகிட்டே தான் இருப்பேன், நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும்னு ஒரு புதிய போராட்டத்திற்கு அவர் வழிவகுத்தார். ஜுஹைர் இப்னு அபி சலமா சொன்னாரு, நான் அதை கிழிக்காம போக மாட்டேன். ஜுஹைர் தான் வந்து தவாஃப் செஞ்சுட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசினவர். ஒரு வகையில சொன்ன போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உறவும் கூட. அதாவது அப்துல் முத்தலிப் அவர்களுக்குள்ள பெண் மக்கள்ல ஆத்திகான்னு ஒருத்தர் இருக்காங்க ரதியல்லாஹு அன்ஹா. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய தகப்பனார். அவங்க ஆண்கள் 10 பேர் அப்துல் முத்தலிபுக்கு, பெண்கள்ல ஆத்திகா. அந்த ஆத்திகாவினுடைய மகன் தான் இப்போது நாம் பேசி கொண்டிருக்கிற ஜுஹைர். அப்படின்னா இவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேண்டும்? மாமா முறை வேண்டும், சொந்த மாமா, தாய் மாமா.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா தந்தை வேறையா இருக்கிறதுனால இவங்க வந்து அப்துல் முத்தலிபினுடைய மக்களோட கொண்டு போய் அங்க இவங்கள ஊர் விளக்கு செய்யல. ஜுஹைர் பிடிவாதமாக இருந்தார். இந்த ஊர் விளக்கு என்பது நீக்கி கொள்ள வேண்டும் என்று அவர் பேசினார். இவங்க 5 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி நேரா காபத்துல்லாவுக்குள்ள போயிட்டார். உள்ள போய் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிற அந்த இதை எடுக்கிறாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு. அல்லாஹ் என்ன செய்தான்? இந்த கரையான்களை அல்லாஹ் அனுப்பியிருந்தான். இந்த அரிக்கிற கரையான் தோல்ல ஏதாவது எழுதி வச்சிருந்தா, நீங்க ஏதாவது பேப்பர்ல பலகையில எழுதி வச்சிருந்தா அது வந்து அரிச்சிடும். அந்த மாதிரி அந்த ஓலையில இருக்கக்கூடிய எல்லா எழுத்து பகுதியையும் கரையான் அரிச்சு 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 கையில எடுத்து பார்த்தா அவன் முதல் வரியில எழுதின பிஸ்மிகல்லாஹும்ம மட்டும் இருக்குது. அதை மட்டும் கரையான் ஒன்றும் செய்யல. அது அல்லாம இவன் என்னென்ன எழுதியிருந்தானோ, வணிகம் செய்ய வேண்டாம், கொடுக்கல் வாங்கல் இல்லை, திருமணம் இல்லை, அமரக்கூடாது, பேசக்கூடாது, அவங்கள விலைக்கு வச்சுட்டோன்னு சொன்னாங்களா இல்லையா, அத்தனையும் அழிஞ்சு போச்சு. கையில எடுத்து கிழித்து போட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு ஊர் விளக்கு செய்யப்பட்டவர்கள் எல்லாம் திரும்பி வந்தார்கள் என்பது வரலாற்றினுடைய ஒரு பகுதி. அதுவும் பாருங்கள், அல்லாஹுவினுடைய திருநாமம் மாத்திரம் கரையான் அரிக்கவில்லை. அந்த பிஸ்மிக் அல்லாஹும்ம, அல்லாவே உனது பெயரால். இந்த வாக்கியம் ஜாகிலியத்துடைய காலத்திலும் இருந்துச்சு. நீண்ட நெடுங்காலமாக அரபுகள் எந்த ஒப்பந்தம் எழுதினாலும் முறித்தாலும் ஏற்பட்டாலும் முதல்ல அதை எழுதுவாங்க, பிஸ்மிக் அல்லாஹும்ம, அல்லாவே உனது பெயரால். இது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தோன்றின வார்த்தை. இப்ராஹிமின் வம்ச வழியை பின்பற்றி இஸ்மாயிலின் சந்ததிகளாக வழித்தோன்றல்களாக வந்த மக்காவாசிகளிடத்தில் ரசூலுல்லாஹுவினுடைய இந்த நிகழ்ச்சி வரைக்கும் அவர்களுக்கு இருந்தது. சொல்ல போனா ஹுதைபியாவிலேயும் இது சம்பந்தமாக ஒரு செய்தி உண்டு. பிஸ்மிக் அல்லாஹும்ம, அதை மட்டும் இது பண்ணல, மீதி எல்லாத்தையும் அரிச்சிருச்சு, கிழித்து போட்டார்கள். மனித நேயம் உள்ளவர்களால் இது நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே ரசூலுல்லாவுக்கு வஃபான்னு ஒன்று இருக்கு. ஹதீஸ்ல அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. வஃபா, நன்றி உணர்வு. அதாவது எந்த காலத்திலேயோ யாரோ ஏதோ உதவி செய்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைமாறு செய்வதற்கு ஒரு தடவை மறக்கவே மாட்டாங்க. இந்த 5 பேர்த்துல ஒருத்தர் அபுல் பக்தரி. அவரெல்லாம் முஸ்லிம் அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கணும். இவங்க 5 பேருமே முஸ்லிம்கள் அல்ல, இஸ்லாத்துல இணையல. ஆனாலும் முஸ்லிமை இஸ்லாத்தை ஏற்றதற்காக இப்படி கொடுமை செய்யறது தப்புன்னு பேசின மக்காவின் காஃபிர்கள்ல உள்ளவங்க தான். ஆனா அந்த காஃபிர்களை கூட ரசூலுல்லாஹ் நன்றி மறக்காம இருக்கல. அபுல் பக்தரி பத்ர்ல வர்றார். பத்ர்ல ஆப்போசிட் பார்ட்டியில வர்றார். 313 பேருக்கு எதிராக 1000 பேர் நின்றார்களே, அதுல வந்தார் அபுல் பக்தரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, அபுல் பக்தரி வாளோடு நம்மோடு போருக்கு வந்திருக்கிறார், அபுல் பக்தரியை யாரும் கொல்ல வேண்டாம். அதாவது அவர் வசமா அவர் கழுத்து வெட்டுவதற்கு கிடைத்தாலும் நீங்கள் கொல்லக்கூடாது. முஷ்ரிக்கீன்களுடைய வரிசையில் அவர் இருந்தார். அதே மாதிரிதான் முத்ஐம் இப்னு அதி என்பவர்கள். இந்த நேரத்தில் அவர் செஞ்ச உதவி ரசூலுல்லாஹ் எங்க தெரியுமா? பத்ர்ல. பின்னால மதீனாவுக்கு போன பிறகு நடக்க போகுது, நாம் பத்ரின் நாட்கள்ல பேசுவோம். பத்ர்ல கைதிகளை எல்லாம் வந்து கட்டி வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாம் பணம் கொடுத்துட்டு ரிலீஸ் ஆகணும். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க ரசூலுல்லாஹ், லவ்கானல் முத்ஐம் இப்னு அதி ஹய்யன். முத்ஐம் இப்னு அதி அன்னைக்கு எனக்கு ஊர் விளக்கு நேரத்தில் உதவினாரு, அவர் உயிரோட இருந்து ஃபகல்லம ஃபி ஹாஉலாஇ நத்னா லதரக்துஹும் லஹு. இந்த துர்வாடை அடிக்கிற இதோ இந்த காஃபிர்கள், இவர்கள் விஷயத்துல முத்ஐம் இப்னு அதி வந்து என்கிட்ட இவங்களை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்டா நான் அவருக்காக ரிலீஸ் பண்ணுவேன் எல்லா கைதிகளையும். அதாவது ஒருவர் செய் நன்றி கொண்டாடுக்கும்பாங்கல்ல, எந்த காலத்திலேயோ செய்த ஒரு செயலை அப்படியே மனப்பாடம் வைத்து அவர்களுக்கு தேவையான எந்த காலத்திலாக இருந்தாலும் அவர்களுக்கு நன்றி பாராட்டுவதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மிஞ்சி இந்த உலகத்திலே யாரும் இல்லை. சரி, வாருங்கள், இந்த வரலாற்றினுடைய இன்னொரு பகுதி என்னன்னா, இந்த 5 பேர் போய் ஓலையை கிழிச்சாங்கிறது சில வரலாற்றுல இருக்கு. வேறு சில வரலாற்று ஆசிரியர்கள் இதையும் எழுதியிருக்கிறார்கள். என்னன்னா, எல்லாரும் அங்க ஊர் விளக்கு செய்யப்பட்டப்ப அபூ தாலிபும் தான் இருந்தார். அவரும் தான்.
ரசூலுல்லாஹுவுக்கு உடன்பட்டார் என்பதற்காக வேண்டி தள்ளி வைக்கப்பட்ட நபர்கள்ல. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தை அபூ தாலிப் அவர்களிடத்திலே விஷயத்தை சொல்லுகிறார்கள். என்ன விஷயம்னா, எனக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன வஹி அறிவித்தான்? அங்கே இருக்கிற இவர்கள் தொங்க விட்ட அந்த ஓலையை கரையான் அரித்து விட்டது, அல்லாஹ்வுடைய பெயர் மட்டும்தான் இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனடியாக அபூ தாலிப் அவர்கள் திரும்ப கேட்டார்கள், அரப்புக அக்பரக பிஹாதா, முஹம்மத் உன் ரப்பு உனக்கு இதை சொன்னானா அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க ஆம்னாங்க. நேர அபூ தாலிப் வந்தார், எல்லா மக்களையும் கூட்டினார். அபூஜஹல் உட்பட மக்காவினுடைய கொடுங்கோளர்கள் அத்தனை பேர் நிக்கிறப்ப சொன்னார், உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன், நீங்க எழுதி தொங்க விடப்பட்ட ஊர் விளக்கு ஓலையை போய் பாருங்க, அத்தனையும் கரையான் அரிச்சு அல்லாங்கிற பேர் மட்டும் அரிக்காம இருந்துச்சுன்னா தெரிஞ்சுங்க முஹம்மது சத்தியத்தில் இருக்கிறார், நீங்கள் எல்லாம் அசத்தியத்தில் இருக்கிறீங்க, நீங்க போய் எடுங்க. இல்ல நீங்க போட்ட ஓலை எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஓலை தொங்க விடுற பழக்கம் இருக்கு. அப்படி எந்த ஓலையும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது, எடுத்து பாருங்க. நான் சொல்றபடி கரையான் அரிக்கலைன்னா நானே முகம்மதை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடறேன், நீங்க கூட செஞ்சுக்கலாம். முகம்மதை ஒப்படைக்கலன்னு தானே எம்எல்ஏ கோபம், நானே ஒப்படைக்கிறேன். சரி ஏற்றுக்கொண்டோம் அப்படின்ட்டாங்க எல்லாருமே. நேரா போய் உள்ள பிரிச்சு எல்லோரும் பார்க்கிறார்கள், அத்தனையும் கரையான் அந்த எழுத்துக்களை பூரா அரிச்சிருச்சு. இருப்பது பிஸ்மிக் அல்லாஹும்ம மட்டுமே. ஏறத்தாழ அபூ தாலிபு மட்டுமல்ல, அத்தனை பேருக்கும் வெற்றி. ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்த பிரகாரம் முஹம்மது உண்மை என்றால் இந்த ஊர் விளக்கு விளக்கி கொள்ளப்பட வேண்டும் என்று உடனடியாக அதை கிழித்து போட்டுவிட்டு ஊர் விளக்கு முடிவுக்கு வந்தது. இவர்களெல்லாம் வந்து சேர்ந்து விட்டார்கள். இந்த ஓலைய முதல்ல எழுதின ஆள் ஒருத்தன், மன்சூர் இப்னு இக்ரிமான் பேரு. அவன்கிட்ட தான் சொன்னாங்க, அவன் நல்லா எழுதுவான். அந்த ஆளை கூப்பிட்டு சொன்னாங்க, முஹம்மதையும் அவர் சார்ந்தவர்களையும் ஊர் விளக்கு வச்சு நாங்க ஓலை எழுதுறோம், நீ எழுது, நாங்க சொல்ல. அவன் எந்த வாக்கியத்தை எல்லாம் எழுதினவன் அவன் தான். அதுதான் இப்ப கரையா அரிச்சிருக்குது. காலத்தில் அல்லாஹ் எல்லாருக்கும் பதில் சொல்லுவான். மன்சூர் இப்னு இக்ரிமாவினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். மன்சூர் இப்னு இக்ரிமா வஃபாத் ஆகிற வரையும் அந்த ஒரு கை வாதம், அந்த கை எதுக்குமே ஆகல. எந்த கையால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களையும் ஊர் விளக்கு செய்யப்பட வேண்டும் எழுதினானோ, ஷுல்லத்தி யமீனுஹு இலா வஃபாத்தி, அவனுடைய வஃபாத்து வரைக்கும் அவனுடைய வலது கை விளங்கவே இல்லை. எதற்கும் அந்த கை ஆகாது. கட்டையை வைத்திருப்பதும் அந்த கையை வைத்திருப்பதும் ஒண்ணுதான். உயர்த்த கூட முடியாது அந்த கையால். செயலந்து போய்விட்ட கையோடு தான் அதை எழுதியவன் இருந்தான். அன்பானவர்களே, ஊர் விளக்கு செய்யப்பட்ட இந்த பெருநிகழ்வு சொல்லுகிற பாடம் என்ன தெரியுமா? சர்வ சாதாரணமாய் இஸ்லாம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. சர்வ சாதாரணமாய் ஒரு முஸ்லிமாக தன்னை அவர்கள் நிலைநிறுத்திக் கொள்ளவில்லை. எக்கச்சக்கமான துன்பங்களை அனுபவித்தார்கள். நாம் தொடர்ந்து 2-3 நாட்களாக அவர்கள் அனுபவித்த தொல்லைகளை சொல்லுகிறோம். அதன் உச்ச கட்டம்தான் இந்த ஊர் விளக்கு தொல்லை. ஏறத்தாழ மக்காவிலே 10 வருஷ காலம் நபிப்பட்டம் வாங்கியதிலே இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் பட்ட பாடு கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அந்த சோதனைகளுக்கெல்லாம் இறைவன் அவர்களுக்கு பெருங்கூலி தந்துவிட்டான், தர காத்திருக்கிறான். துவா செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சத்தியத்திற்காக போராடிய, சத்தியத்திற்காகவே வாழ்ந்த, நிறைய சோதனைகளை தாங்கிய அந்த சஹாபா பெருமக்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மக்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அவனுடைய உயரிய கிருபையையும் அருளையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் சுவனத்தில் தருவதோடு நம்மையும் அவர்களோடு அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.